ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஆர் ப்ரொசீட் டூரிங் யுவர் அட்மிஷன்ஸ். ஓகேவா, அந்த காலேஜஸில் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்க பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து டிஎன்இஏ சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் கொடுக்க போகிறது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றனால மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்தையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அல்லது 15 காப்பி ஜெராக்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒய் பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப உங்கள் கைக்கு வந்த ஒரிஜினல் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதிகபட்சம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் வந்து 1 இயர் ஆகும். ஸோ தட் பர்பஸ் நான் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். ஓகேவா, ஒரிஜினல் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th மார்க் ஷீட், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல்ஸ். ஸோ டிசி அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஓகேவா, ஸோ டிசி உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நடத்தை பற்றின சர்டிஃபிகேட். ஓகேவா, நடத்தை அப்படின்னா வெதர் யூ ஆர் குட் ஆர் பேட் அது மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட். இஃப் யூ டோன்ட் பொசஸ் தட் திங் மீன்ஸ், ஸோ உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து கேட்டு அதை வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸை வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கிக்கோங்க. வை பிகாஸ் நிறைய காலேஜஸில் வந்து கேட்குறாங்க, ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் சேரும்போதாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில காலேஜஸில் டே ஸ்காலராக இருந்தாலுமே கூட அது வந்து கேட்குறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டலி சைன்டு. ஓகேவா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் இப்போல்லாம் இருக்குது. ஸோ தட் அந்த சர்டிஃபிகேட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே பழைய இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த அட்டையில் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அது வந்து ரிட்டனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலி சைன் பண்ணக்கூடியது, அதாவது உங்களுடைய ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் வந்து சைன் பண்ணதாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த தமிழ்நாடு கேண்டிடேட்ஸு யாரெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிக்காதவங்க ஆர் எனி ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது 8th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே யாராவது படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அதுவுமே இல்லை அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு டிஜிட்டலி சைன்டு. ஓகேவா, பை யுவர் ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போங்க அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த ஒரு 2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா, அதாவது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா, டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா, ஸோ அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஆல்சோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா, டிஜிட்டலி சைன்டு சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட். ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேவா, இலங்கையிலேருந்து வந்தக்கூடிய தமிழர்களாக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் ஏஐசிடி டிஎஃப்டபிள்யூ ஸ்கீமில் வரவங்களுக்கு அண்ட் ஆல்சோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எஸ்சி, எஸ்சிஏ ஃபார் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக எல்லாருமே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது காலேஜஸில் கேட்பாங்க. பட் நீங்கள் இப்போ வேணால் ஒரிஜினல் சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம், கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ 4 காப்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து கேட்டிருக்கா, அதாவது தேவைப்படுது. ஸோ 4 காப்பீஸ் அப்படின்றது ஒரு 8 காப்பியை வந்து கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா,
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி கார்டு இருக்கு இல்லையா, உங்கள் காலேஜஸில் ஐடி கார்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் கேட்டிங்களாலே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நான் குறிப்பிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இ-சேவை மையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் அல்லது நெட் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இ-சேவை மையமாக இருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அது கவர்மெண்ட்டோட இ-சேவை மையமாக இருந்தால் 60 rupees கேட்பாங்க. ஸோ அதர் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 100 rupees அப் டு த மேக்ஸிமம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 60. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 40 rupees சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 5 daysக்குள்ளே வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு வேலை வேறு இருக்குது. நீங்கள் அடுத்து சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் இந்த ஒர்க்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.